ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे। इदं कविभ्यः पूर्वेभ्यः नमो वाकं प्रशास्महे। विन्देम देवतां वाचमूर्तामात्मनः कलाम्. महाकवि காளிதாசனுடைய ரகுவம்சம் என்கிற மகாகாவியத்துல 11வது சர்க்கத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். ராமரையும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் யாக சம்ரட்சணத்துக்காக அழிச்சுட்டு போறார். அந்த சமயத்துல அநேக விதமான ஒரு கட்டங்களை எல்லாம் வர்ணிக்கிறார். அதே மாதிரி பலா அதிபலா என்கிற மந்திரங்களையும் உபதேசித்தார் விஸ்வாமித்திரர். இந்த மந்திரங்களை பெற்றுக்கொண்டு இவர்கள் இருவரும் விஸ்வாமித்திரருக்கு சகாயம் பண்றார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஸ்வாமித்திரர் பல கதைகள்லாம் சொல்றார். தன்னுடைய கதையை சொல்றார். எப்படி தனக்கு விஸ்வாமித்திரர் தாம் எந்த வம்சம், அத குஷிக சுதகா அப்படின்ற போல அந்த வம்சத்தெல்லாம் சொல்றார். சித்தாசிரமெல்லாம் வர்ணிக்கிறார். இவர்கள் ரெண்டு பேருமே நடந்துன்னு போயிட்டு இருக்கா. நடத்தி அழிச்சுட்டு போறார் விஸ்வாமித்திரர். நடத்தி அழிச்சுட்டு போறார் விஸ்வாமித்திரர். அப்பொழுது பூர்வவிருத்த ரகுவம்சத்துல 11வது சர்க்கத்துல 10வது ஸ்லோகத்துல நாம் பார்க்கிறோம். பூர்வவிருத்த கதிதை புராவிதா சானுஜா பித்ருசகஸ்ய ராகவः உஷ்யமான இவ வாகனோசிதः பாதசாரமபி ந வியபாவயத். பூர்வவிருத்த கதிதைः புராவிதः சானுஜः பித்ருசகஸ்ய ராகவः உஷ்யமான இவ வாகனோசிதः பாதசாரமபி ந வியபாவயத். இது பதச்சேதம். இதுல பூர்வவிருத்த கதிதைः புராவிதः வாகனோசிதः அப்படின்னா, சில பேர் இருக்கா நடந்தே போக மாட்டான். ஏதோ ஒரு சைக்கிளா இருக்கட்டும், ஒரு ஸ்கூட்டியா இருக்கட்டும், ஒரு பைக்கா இருக்கட்டும், ஒரு காரா இருக்கட்டும், அப்படிதான் போகும். இப்ப நடந்தே எப்பவும் போயிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ராமலக்ஷ்மணர்கள் இருவருமே எங்குமே நடந்தே போலையா. அதனால வாகனோசிதா ஒரு பிரயோகம் பண்ற. அதாவது வாகனத்தில் சென்று இவர்கள் பழகினவர்கள். ஆக வாகனத்தில் சென்று பழகியவரும் சானுஜகா, அனுஜகன தம்பி, சானுஜகான்னா தம்பியோட, அதாவது தம்பியுடன் கூடியவருமான ராகவஹா அந்த ராமர் புராவிதா பித்ருசகஸ்ய பூர்வவிருத்த கதிதைः உஷ்யமானः இவ. புராவித், புரா அப்படின்னு சப்தத்துக்கு பூர்வ காலம், பழைய காலம். பழைய காலத்துல நடந்த சரித்திரங்களை எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர். ஆதலால் விஸ்வாமித்திரருக்கு புராவித் அப்படி ஒரு பேர். தஸ்ய புராவிதா. அவர் யார் அப்படின்னா, காளிதாசன் சொல்ற பித்ருசகஸ்ய, ராமருடைய தந்தையாயிருக்கக்கூடிய தசரதனுடைய ஃப்ரெண்ட், அவர் சுஹ்ருத் நண்பருமான பித்ருசகஸ்ய பூர்வவிருத்த கதிதைஹி. பூர்வவிருத்தம் அப்படின்னா முற்காலத்தில் நடந்த, விருத்தம் அப்படின்னா கதைகள், விருத்தாந்தங்கள். ஆக பூர்வவிருத்த கதிதைஹி பூர்வ காலத்தில் நடந்த வரலாற்றை பற்றியே யார் நன்றாக தெரிந்தவரோ அவர் பேச்சுக்களால் பூர்வவிருத்த கதிதைஹி உஷ்யமானஹா இவ. அந்த உஷ்யமானஹா அப்படின்னா வாகனத்தில் ஏற்றி செல்லப்படுவரோ போல. அதாவது வகதி உஷ்யமானஹா,
வகதி என்கிற சப்தத்துக்கு வாகனத்தில் ஏறி இருக்கிறவர், அதே மாதிரி வகதி சப்தத்துக்கு தாங்குபவர், இந்த மாதிரிலாம் அர்த்தங்கள்லாம் இருக்கின்றது. முக்கியமான அப்படின்னா ஒரு நம்ம போயிட்டே இருக்கோம், திடீர்னு நம்மளை ஏத்துன்னு போறா இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான இவ பாதச்சாரம் அப்படி நவ்யபாவயத்து, பாதாபியாம் சரதீதி பாதச்சார, பாதங்கள். ஆக பாதக பாதௌ பாதாக, பாதம் பாதௌ பாதான், பாதேன பாதாபியாம் பாதை, பாதாய பாதாபியாம் பாதேபியாம், பாதேன ஒரு பாதத்தால அப்படின்னு சொல்லக்கூடா, ஒரு காலால் அப்படி இல்லை, ரெண்டு கால். ஆக பாதாபியாம் சரதீதி பாதச்சாரக, அதாவது இந்த கால்களால் நடந்து செல்வதையும் நவ்யபாவயத்து அவர்கள் உணரவில்லை. இது இந்த ஸ்லோகத்தில் உள்ள பிரதி பதங்களுக்கும் அர்த்தம். இந்த மாதிரி சொன்னா புரியாது. நாம் தாத்பரியம், அதுக்குதான் பாவம் அப்படின்னு சொல்லுவா, அந்த பாவத்தை பார்க்கணும். முதல்ல விஸ்வாமித்திரர் இப்ப 2 பேரும் அழிச்சுன்னு போயிட்டே இருக்கார். எப்பொழுதுமே போர் அடிக்கும். இந்த காலத்துல யாருக்கும் போர் அடிக்கும். அந்த காலத்துல பஸ்ல போனா ட்ரெயின்ல போனா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், இல்ல பஸ்ல தூங்கிண்டாவது போவோம். இந்த காலத்துல எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு, எல்லார் கையிலயும் இந்த ஐபேடு அது இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதான் இயர்போன்லாம் இருக்கு, இயர்போன் இருக்கு, அது மாதிரி கையில ஐபேட் இருக்கு. இதை பார்த்துட்டு பஸ்ல போயிட்டே இருப்போம். யாருன்னா அந்த செல்போனை திருடினா கூட தெரியாது, நம்ம பைய எடுத்து போனோம்னா தெரியாது. அந்த மாதிரி இந்த காலத்தினுடைய ஒரு ஸ்திதி பொழுது போயிடுச்சு. ஆனா நடந்து 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 இவா போயிட்டே இருக்காளே, அயோத்தியிலேருந்து அந்த விஸ்வாமித்திரன் அழிச்சுன்னு போயிட்டு இருக்கார் தன்னுடைய யாகத்திற்காக. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் அவர் போயிட்டே இருக்குச்சே எல்லா கதைகளும் சொல்றாராம், என்னென்ன நடந்தது தன்னுடைய கதையெல்லாம் சொல்ற. அதே மாதிரி பூர்வத்தில் நடந்த வித்தாந்தங்கள்லாம் சொல்ற. இந்த காலத்துல சொன்னா அடிப்பா, ஐயோ எங்க தாத்தா இப்படி சொன்னா, எங்க பாட்டி இப்படி சொன்னா, எங்க அப்பா இப்படி இருந்தான்னா பசங்க யாரும் கேட்க மாட்டாங்க இந்த காலத்துல. ஆனா அதுல எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியா நடக்கும். அந்த காலத்துல எப்படி இருந்தா, எப்படி வாழ்க்கையை நடத்தினா, எவ்வளவு கஷ்டப்பட்டா, இதெல்லாம் தெரிந்தாதான் இந்த காலத்து பசங்க முன்னேற முடியும். இருக்கட்டும். ஆக இவர் விஸ்வாமித்திரர் சொல்லிட்டே வர்றாரு இல்லையா, அதனால என்ன ஆச்சு அப்படின்னா பொழுது போனதே தெரியும். எத்தனை கிலோமீட்டர் நடந்தான் தெரியும். பல அனுபவங்களை பார்க்கலாம். மலை இருக்கிறது, திருமலை இருக்கின்றது. திருமலையில அதாவது இங்க இருந்து அலிப்பிரி மார்க்கத்துல இருந்து அடிவாரத்துல இருந்து ஏறணும், கிட்டத்தட்ட 3600 படிக்கட்டு. நாம் வம்பு பேசிட்டு போனா கஷ்டம் தெரியும், காலெல்லாம் வலிக்கும். ஆனா வம்பு பேசாம ஸ்தோத்திர பாடங்களை சொல்லிட்டு அந்த கோவிந்த நாமோச்சாரணத்தை பண்ணிட்டு போயிட்டே இருந்தா, ஐயோ அதுக்குள்ளேயே மதம் வந்துட்டா அப்படின்ட்டு ஒரு 10 பேர் கலந்து கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டே போனா கொஞ்சம் கூட கால்வலி இருக்காதுன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. நாங்கள்லாம் இங்க இருக்கிறோம், ஏதோ வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ ஒரு தடவை தான் அதான் நடந்து போறோம், இதனால முடியறது இல்லை. சரி, அந்த மாதிரி இவர் பல கதைகளை சொல்றார். அதனால இவர்களுக்கு இந்த ராமலக்ஷ்மணர்கள் இருவருக்கும் எந்த விதமான ஒரு கஷ்டம் ஏற்படல, கால் வலிக்கவே இல்லையா. இதுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா காளிதாசன், இந்த விஸ்வாமித்திரர் சொல்ற கதை இருக்கின்றதே அது வாகனத்தில் ஏறி போறா போல இருக்கான். அதாவது வாகனத்தில் ஏதோ ஒரு வண்டியில ஏறினா ஒரு சிரமமும் இருக்காது, நடந்த சிரமம் இருக்காது. அதாவது நடந்து போனா எவ்வளவு சிரமம் இருக்கும், வண்டியில போனா அந்த சிரமம் இருக்காது. அந்த மாதிரி வண்டியில போறா போல இருந்தது அப்படின்ட்டார் காளிதாசன். ஏன்னு அவ்வளோ அழகா சொல்ற. சில பேர் கதை ரொம்ப நல்லா சொல்லுவா, சில பேர் சினிமா பார்த்துட்டு சினிமா கதை அப்படியே அந்த மாதிரியே சொல்லுவாங்க, ரொம்ப கிரேட். சில பேருக்கு பார்த்தாலும் கதை சொல்ல தெரியாது. கதை சொல்றது இந்த ரீல் விடுறதுன்றது சில பேருக்கு தான் கைவந்த கலையா இருக்கும். இந்த மாதிரி காளிதாசன் பாதச்சாரம் அப்படி நபியபாவைத்து அப்படின்றார். அப்படி பாருங்க, அதாவது கால்களால் நடந்து செல்வதையும் அவர்கள் உணரவில்லை. அந்த மாதிரி
அவ்வளோ ஒரு சிரமம் இல்லாம இவர்கள் வாகனத்தில் போறா போலேயே இருந்ததா, வாகனத்தில் ஏறி அவ போறா போலேயே இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதாவது நடந்து வழக்கமில்லை இவர்களுக்கு, ஆதலால் வாகனத்தில் செல்பவர்கள் போல கலப்பை உணராமல் இவர் சென்றனர். அப்படின்னா காரணம் யார்? விஸ்வாமித்திரர் காரணம். அவருடைய கதைகள், அவருடைய கதையினுடைய சைலி, இதெல்லாமே காரணம். அப்படின்ற வாகனோச்சிதா அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல ரெண்டு விதமான அர்த்தங்களை நாம் சொல்லலாம். அது முதல் அந்த முக்கியமாக ஒரு பொருள் என்ன அப்படின்னா, அந்த வாகனத்தில் அழைத்து செல்லத்தக்கவர்கள், ராஜகுமாரர்கள், அவள் அந்த மாதிரி நம்ம நடத்தி ஐஷன் போலாமான்னா கூடாது. ஆனா விஸ்வாமித்திரருக்கு வேற வழியில் அவன் மகா ரிஷி அவர், அதனால அந்த மாதிரி போனார். விஸ்வாமித்திரின் வாழ்க்கை இருக்கின்றதே அது ரொம்ப பெரியதொரு சரித்திரம். நமக்கு தெரியும், அவர் வசிஷ்டரோட போட்டி போட்டார். வசிஷ்டருடைய அந்த காமதேனுவை தனக்கு வேணும்னு பிரயத்தப்பட்டார். வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி என்று அழைக்கப்பட்டார் விஸ்வாமித்திரர். இவர் க்ஷத்ரியரா இருந்தார். இவர் என்ன பண்ணார்? ராஜரிஷி, அதுக்கப்புறம் பிரம்மரிஷி. அதனால சில பேர் சொல்லிட்டே இருப்பா, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி வரா போல உங்க வாயால நீ நல்லவன் வரணும். பெரியவா சில பேர் இருப்பா, உங்க வாயால நல்லவன் அப்படின்னு பேர் வரணுமா. அந்த மாதிரி இங்க விஸ்வாமித்திரன் வாழ்க்கையே அது ஒரு பெரியதொரு சரித்திரமா இருக்கின்றது. அவர் பழைய வரலாறுகள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர். அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாக சம்ரக்ஷணத்தும் அழிச்சுன்னு போயிட்டே இருக்குச்சு. தன்னுடைய கதைகள்லாம் சொல்றார். அந்த மாதிரி சொல்லி சொல்லி அந்த முனிவர் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாவற்றையும் இவர்கள் கேட்டுண்டு அதன் பிறகு தன்னுடைய கர்த்தவியம் என்ன அது பண்ணதாக சொல்றார். பாலகாண்டத்துல வால்மீகி மகர்ஷி கதாபிரபிராமாபிஹி அபிராமௌ நிருபாத்மஜௌ ரமயாமாச தர்மாத்மா கௌஷிகோ முனி புங்கவஹ. கதாபிஹி அபிராமாபிஹி, நல்ல கதைகள், அழகான கதை. அந்த காலத்துல பெரியவா ரொம்ப சொல்பமா படிச்சிருக்க தமிழ். அந்த பொன்னியின் செல்வத்தை படிச்சுட்டே இருப்பா. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்ன பார்க்கச்சு அதுதான் படிச்சுட்டே இருப்பா பொன்னியின். அது என்ன பயிற்சின்னு தெரியாதாட்டும். அந்த மாதிரி கதாபிகி அழகான கதைகள். அபிராமாபிகி கதாபிகி அபிராமோன்னு பார்ப்பதோ எவ்வளவு அழகா வால்மீகியுடைய பதப்பிரயோகத்தை பார்த்தா, அபிராமம் அழகா இருக்கின்ற சுந்தரவ் ராமலக்ஷ்மணவும் அபிராமாபிகி கதாபிகி அழகான கதைகளை இவர் கேட்டுண்டு கௌஷிகா தர்மாத்மா ரமயாமாச. கௌஷிகர் எப்பேற்பட்டவர்? கௌஷிகான்னா விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் தர்மாத்மா ரமயாமாச. அதாவது ரமயாமாச அப்படின்னு சொல்லச்சே என்ன சொல்லணும்? அவர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுத்தினதாக சொல்றார். ரமயாமாச தர்மாத்மா கௌஷிகோ முனிபுங்கவஹா அப்படின்னு சொல்லி பாலகாண்டத்தை சொல்றார். இப்படியாக இந்த பூர்வவருத்த கதிதை புராவிதா சானுஜா திருசகஸ்ய ராகவஹ முஹ்யமானைவ வாகனோசிதா பாதசாரமபி நவ்யபாவயத். அடுத்தபடியாக இப்ப என்னென்ன கதைகள் சொன்னார் அப்படின்னா காளிதாசன் வர்ணிக்கிறார். நாம் விஷயத்தை பார்க்கும் பொழுது 20வது ஸ்லோகத்துக்கு வரும். ரகுவம்சத்துல 11வது சர்க்கத்துல 20வது ஸ்லோகம். ராமமன்மத சதேன தாடிதா துஸ்ஸகேன ஹிருதயே நிசாச்சரி கந்தவத்ருதிர சந்தனுக்ஷுதா ஜீவிதேஷ வசதிஞ்சகாமசா. ராம மன்மத சதேன தாடிதா,
दुस्सहेन हृदये निशाचरी गन्धवत् रुधिरचन्दनोक्षिता जीवितेश वसतिं जगामसा. விஸ்வாமித்திரருடைய யாகத்தை யார் நாசம் பண்றாளோ அவர்களை ராமலக்ஷ்மணர்கள் 2 பேரும் அவர்களை சம்ஹாரம் பண்ணணும். இங்க தாடக விற்த்தாந்தத்தை சொல்றார். நமக்கு தெரிஞ்சதுதான் தாட்டகாவதம். தாடகை ராமமன்மத சரேட தாடிதா சா சா அப்படின்னா அந்த நிஷாச்சரி, அந்த அரக்கி தாடகை. துஸ்ஸகேன ராமமன்மத சரேன ஹிருதயே தாடிதா. பொறுத்துக்கவே முடியாது. ராமர் என்ற அந்த மன்மதனது பானத்தினால் ஹிருதயே அந்த மனத்தில் மார்பில் தாடிதா அடிக்கப்பட்டு கந்தவது ருதிர சந்தனோக்ஷிதா. கந்தவது ருதிரம், அதாவது நல்ல நாற்றமுள்ள ரத்தம் இருக்கின்றதே, அந்த ரத்தமாகிய சந்தனத்தை பூசியவளாக அவள் இருக்கின்றார். கந்தவத்ருதிர சந்தனோக்ஷிதா ஜீவிதேஷ வசதின் ஜகாம. ஜீவிதேஷா அப்படின்ற ஒரு பதத்துக்கு ஜீவிதஸ்ய ஈஷா ஜீவிதேஷா. ஜீவித சப்தத்துக்கு பிராணங்கள் அப்படின்றது. அந்த பிராணங்களை பறிப்பவன் யார் அப்படின்னா யமன். அவனுக்கு ஜீவிதேஷா ஒரு பேர் உண்டு. ஆக அந்த ஜீவிதேஷ வசதி யமனுடைய உலகம், யமலோகத்துக்கு ஜகாம அவள் தாடகை சென்றாள். அப்படி இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம். தாத்பரியத்துக்கு வரும் பொழுது இந்த ராமபாணம் இருக்கின்றது. ராமபாணத்தினால் தாடகையானவள் மரணமடைந்தாள். இவ்வளவுதான் விஷயம். கவி என்ன பண்ற, காளிதாசன் இங்க 2 விதமான அர்த்தத்தை சொல்றார். அதுதான் காவியத்தில் இருக்கிற ஒரு அழகு. 2 விதமான அர்த்தங்கள் எப்படி சொல்ற அப்படின்னா, ஒண்ணு தாடகா விற்த்தாந்தம், மற்றொன்று இந்த சிருங்கார நாயகிகள் அப்படின்னு சொல்லி சாகித்யத்துல அஷ்டவித சிருங்கார நாயிகா, 8 வகையான சிருங்கார நாயகிகள் இருக்கின்றார். அதுல அபிசாரிகா அப்படின்னு ஒரு அவளை பத்தியும் இங்க சொல்வதாக வியாக்கியானங்கள் கூறுகின்றன. முதல் அர்த்தத்தை பார்க்கலாம். அந்த ராமபாணம் இருக்கின்றதே, ராமபாணத்தினால் தாக்கப்பட்டு அவள் யமனுடைய உலகத்தை அடைந்தாள். இது அர்த்தம். தாத்பரியம். அந்த ரத்தம் இருக்கின்றதே, ரத்தமானது அவளுடைய உடல் எங்குமே அது பெருகி அந்த மாதிரி எல்லா இடத்திலும் பரவி கிடந்தது. இது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். தாடகையை வதித்தான் ராமன், தன்னுடைய பாணத்தினால் வதித்தான், சம்ஹாரம் பண்ணான். அந்த சமயத்துல ரத்தம் அப்படியே பெருகி பெருகி அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே நனைஞ்சு போயிட்டான். அதுக்கு கவி என்ன சொல்ற, இது சந்தன லேபனம் போல ஆயிடுச்சு அப்படின்ற. எப்படி சந்தனம் பூசிண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரத்தத்தை அவ பூசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல 2வது அர்த்தத்தை நாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அபிசாரிகா அப்படி ஒருத்து, அதாவது அஷ்டவித சிருங்கார நாயிகையில வாசக சஜ்ஜிகா, விரகோத்கண்டிதா, கண்டிதா, அபிசாரிகா, ரோஷித பர்திருக்கா, இந்த மாதிரி 8 பேர் இருக்கா. 8 பேர்ல ஒருத்தி அபிசாரிகா. அபிசாரிகன்னா அபிசரதீதி அபிசாரிகா. தாரே அந்த நாயகன் இருக்கின்ற இடத்துக்கு சென்று அவ விகாரம் பண்றான். இது அபிசாரிகளுடைய லட்சணம். யா ஸ்வயமேவ அபிசரதி சா அபிசாரிகா. இவன் என்ன பண்ண அப்படின்னா, ராம மன்மத சரேன தாடிதா.
அழகான மன்மதனுடைய பாணத்தினால் இவள் அதாவது பாணத்தினால் மனத்திலே தாக்கப்பட்டு நறுமணமுள்ள அந்த குங்குமப்பூ கலந்த ஒரு சந்தனம் அதை நன்னா பூசியவளாய் இவளது காதலில் யாருக்கானோ காதல் இருப்பிடம் சென்றன அப்படின்னு தாத்பரியம் இங்க. அதாவது இந்த அபிசாரிக்கா என்ன பண்றா அப்படின்னா, ராம மன்மத சரேன தாடிதா அப்படின்னு சொல்லும் பொழுது மன்மதன்கிட்ட மன்மதனுடைய 5 பானங்கள் இருக்கின்ற, மன்மதனுக்கு 5 பானங்கள் எதையாவது தாங்கிக்கலாம். ஆனா அந்த மன்மத பானத்தை தாங்க முடியும். அவன் ஒரு தடவை அம்பு போட்டான் அப்படின்னா அவ்வளவுதான், க்ளோஸ். அவனுக்கும் இவனுக்கும் பிரேம ஏற்படும். என்ன 5 பானங்கள்? பஞ்சபானச சாயகாக அப்படின்ற அரவிந்தம், அசோகஞ்ச, சூதஞ்ச, நவமல்லிகா, நீலோத்பலஞ்ச பஞ்சைத்தே பஞ்சபானச சாயகாக அப்படி அமரகோஷத்தை சொல்றார். அரவிந்தம் அப்படி ஒரு பானத்துக்கு பேரு, அசோகம் அப்படின்னு பேரு, சூதம் அப்படின்னு பேரு, நவமல்லிகா அப்படின்னு பேரு. அரவிந்தம், அசோகஞ்ச, சூதஞ்ச, நவமல்லிகா, நீலோத்பலஞ்ச பஞ்சைதே. நீலோத்பலம் இந்த புஷ்ப பானம் சொல்லுவா. மீதி பானம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது அப்படியே இந்த ஹிருதயத்துக்கு போயிட்டு அவனுக்கு கொன்னுடும். அவன் ஸ்மாஷ், அவ்வளவுதான். ஆனா இந்த மன்மதனுடைய புஷ்பபானங்கள் அந்த ஹிருதயத்துல பட்டு தவிக்க விட்டுரும். எப்பொழுதுமே அந்த காதல் 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 அந்த மாதிரி ஏற்படுது. இந்த அபிசாரிகா என்கின்றவள் இந்த மன்மத சரேன தாடிதா, அந்த மன்மதனுடைய பானங்களால் அவள் தாக்கப்பட்டாள். அதுக்கப்புறம் அவளால தாங்க முடியாது, துஸ்ஸகேன தாங்க முடியல. தாங்க முடியாது என்ன பண்ணா, அந்த காமதாகம் இருக்கின்றதே, அந்த காமதாகம் போக்குவதற்காக என்ன பண்றா, நல்லா குங்குமம் பூ வரைச்ச அதாவது சில்லுன்னு இருக்கிற சந்தம் அது எல்லாத்தையும் பூசிட்டாலும் பூசிண்டு ஜீவிதேச சப்தத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஜீவிதேசா யமன். அந்த தாட்டகையானவள் யமலோகத்துக்கு போய் அவ சேர்ந்தாள். அந்த இன்னொரு இடத்துல யமலோக அதிதிம் சக்கார அப்படி யமலோகத்துக்கு அதிதியா போய் சேர்ந்தா அப்படின்றார் போஜராஜன் சம்பூ ராமாயணத்துல. இங்க அந்த மாதிரி தாடக விருத்தாந்தம் ஆயிடுச்சா? இங்க ஜீவிதேசா அப்படின்னா இந்த அபிசாரிகையானவள் மன்மத பானங்களால தாக்கப்பட்டு அதை கட்டுப்படுத்த முடியாம நல்ல சில்லுன்னு இருக்கிற சந்தனங்கள்லாம் தன்னுடைய உடம்புல பூசிக்கொண்டு அவள் கிளம்பி ஜீவிதேசன பிராணநாதா பிரியநாதா, தன்னுடைய பிராணநாதனாயிருக்கக்கூடிய அந்த நாயகனிடத்துல போய் இவள் சேர்ந்தாள். அப்படி ஒரு 2 அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. இதுக்கு நிறைய ஒரு அலங்காரங்கள்லாம் சொல்லுவா, ஸ்லேஷ அலங்காரம் சொல்லலாம். அந்த மாதிரி பின்ன பின்ன அர்த்தங்கள்லாம் சொல்றது. இப்படியாக இந்த ஸ்லோகத்துல தாட்டகாவத விற்த்தாந்தத்தையும் கவி சொன்னார். அதே மாதிரி நாயிகா இவர்கள்கிட்ட இருக்கின்ற அந்த பிரீத்தி விசேஷத்தையும் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த 20வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அடுத்தபடியாக அதாவது இந்த அபிசாரிகா ராத்திரி வேளை தான் விரும்பிய புருஷனுடைய அந்த கிரகத்துக்கு அவ செல்லுவது வழக்கமா. இது ஒரு ஸ்திரீயின் வரலாறும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தபடியாக 21வது ஸ்லோகம். நைருதக்ன மதமந்திரவன் முனேஹ பிராபதஸ்திரமவதானதோஷிதாத் ஜோதிரிந்தன நிபாதி பாஸ்கராத் சூரியகாந்த யுவதாடகாந்தகः நைருதக்னம் அத மந்திரவத் முனேஹ பிராபத் அஸ்திரம் அவதானதோஷிதாத் ஜோதிஹி இந்தன நிபாதி பாஸ்கராத்
சூரியகாந்தः இவ தாடகாந்தகः. அத அதன் பிறகு தாடகாந்தகா, தாடகை என்கின்ற ஒரு ஸ்திரியை, இந்த ஸ்திரீவத விற்த்தாந்தெல்லாம் நமக்கு நிறைய கேட்டோம். ஸ்ரீவதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி ராமர் சந்தேகப்பட்டார். விஸ்வாமித்திரரை பார்த்தார். விஸ்வாமித்திரர் மறுபடியும் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல நடந்திருக்கு, நீ கவலைப்படாத, பெருமாள் கூட இந்த மாதிரிதான் பண்றீங்க, நீ பண்றது தப்பு இல்லை அப்படி உபதேசம் பண்ணா அதுக்கு அதன் பிறகுதான் ராமர் தாடகாவதத்தை பண்ணார். இது இந்த கதை. தாடகாந்தகா அப்படின்னா பெருமாளுக்கு பல பேர் உண்டு. முராரி. முராரி என்ன? முரன் என்கிற அசுரனை கொன்னவர், அவருக்கு முராரியும் பேரு. மதுசூதனா அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. மது என்கிற ராட்சசனை சூதனம் பண்ணா, சம்ஹாரம் பண்ணா, அதனால அவனுக்கு மதுசூதனா. இது மாதிரி பல பேரை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இங்க தாடகாந்தகா அப்படி ராமருக்கு ஒரு விசேஷம் போட்டார். தாடகையை முடித்த ராமர் அவதான தோஷித். விஸ்வாமித்திரருக்கு பலவிதமான சந்தோஷம் இருக்கு. அவதான தோஷிதா அப்படின்னா அந்த பராக்கிரமத்தினால் மகிழ்விக்கப்பட்ட முனேகே. அதாவது ராமருடைய பராக்கிரமத்தை பார்த்தா விஸ்வாமித்திர இவ்வளவு பராக்கிரமம் இல்லையா, சின்ன வயசுலயே இவன் இவ்வளோ சண்டை போடுறானா, இவ்வளவு திறமை இவனுக்கு இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால அந்த முனி என்ன பண்ணாரு, மோகிதர் நம்ம யாருன்னா ஜெயிச்சா நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு காரியங்களை செய்து கொடுத்தா திடீர்னு நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கிஃப்டா கொடுக்கும். சில பேர் ரொம்ப பெருமையா தன் கழுத்துல இருக்கிற செயின் அப்படியே போட அடடா ரொம்ப ஆச்சரியமா பண்ண எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி வாட்சோ ஏதோ கொடுத்துருவார். இல்ல இந்த காலத்துல கிஃப்டா ஒரு செல்போன் கொடுத்துட்றான். விஸ்வாமித்திரர்கிட்ட என்ன இருக்கு? அவர்கிட்ட செல்போன் இருக்கா, வாட்ச் இருக்கா, செயின் இருக்கா? ஒண்ணு. அவர்கிட்ட இருக்கின்ற மந்திரம், அந்த மந்திரத்தை கொடுத்துட்டேன், மந்திரோபதேசம் பண்ண. இது காட்டுல என்ன கிரகண சந்தர்ப்பங்கள்ல இந்த சமயம் சந்திரகிரகணம், சம்பூர்ண சந்திரகிரகணம் 3.5 மணி நேரம். பல பேர் மகாத்மாக்கள் பல பேருக்கு உபதேசம் பண்றா. அந்த உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அதே சமயத்துல ஜபம் பண்ணுவதுன்றது ரொம்ப கிரேட். எவ்வளோ ஜபம் பண்றோமோ, எவ்வளவு நல்ல காரியங்கள் அந்த கிரகண காலத்தை நாம் பண்றோமோ அவ்வளோ எல்லாமே 2 மடங்கு 3 மடங்கு அப்படியே வசந்துட்டே இருக்குமா. இங்க விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? தாடகாந்தகா அவதான தோஷிதாத்து முனேகே, மகர்ஷனிடமிருந்து நைர்தக்னம் அஸ்திரம் அப்படின்னு. நைர்தக்னம் எவ்வளவு அழகான பதம். நிருதிகி அப்படின்னு சப்தத்துக்கு அசுரர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக நைர்தக்னம் நிருதிகளுக்கு அவார்டு சம்பந்தப்பட்டது. கணம் அப்படின்னு சப்தத்துக்கு கணந்தீதி கணம் இல்லவா ஹந்தீதி கணம், கொல்றது. ஹனஹிம்சா கத்தியோகோ அப்படின்னு சொல்ற, கொல்றது. இப்படி நைருதக்னம் அப்படின்னா அந்த அசுரர்களை கொல்லுகின்றதும், மந்திரவது அஸ்திரம், மந்திரத்துடன் கூடிய ஒரு அஸ்திரம், ஒரு அஸ்திரத்தை விஸ்வாமித்திரர் கொடுத்துட்டார். இது காட்டி நம்ம கூட அந்த மாதிரி கொடுத்தா என்ன இருக்குமே. ராட்சசர்கள், அசுரர்கள், சத்ருக்கள் அவர்களை சுலபமாக வெல்வதற்கு, சுலபமாக கொள்வதற்கு, சம்ஹானம் பண்ணுவதற்கு விஸ்வாமித்திரர் ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டாராம். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. இப்ப விஸ்வாமித்திரர் கொடுத்த மந்திரம், உபதேசம் பண்ணப்பட்ட மந்திரம் எப்படி இருக்கு அப்படின்ற காளிதாசன் உபமா. காளிதாசன் அல்லவா, அவர் என்ன பண்ணார்? சூரியகாந்தः பாஸ்கராத் இந்தர நிபாதி ஜோதிஹி இவ பிராபத். சூரியகாந்தः, சூரியகாந்த கல் உள்ளது. அந்த சூரியகாந்த கல் இருக்கின்றதே அது பாஸ்கராது, சூரியனிடமிருந்து இந்தர நிபாதி, அதாவது இந்தன கட்டைகள், கட்டைகளை நிபாதி அப்படின்னா கொளுத்துவர். அந்த இந்திர நிபாத்தின்னா அந்த கட்டைகளை கொளுத்துகின்ற
ஜோதிஹீவ பிராபத்து. ஜோதினா தீ, அந்த தீயை பெறுவது போல் பிராபத்து, அதான் அந்த மாதிரி அடைந்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல விஸ்வாமித்திரர் ராமருக்கு மந்திரோபதேசத்தை கொடுத்தார். அந்த மந்திரோபதேசம் எப்படி இருக்கின்றது அப்படின்னா, எப்படி சூரியனிடத்திலிருந்து வந்த ஒளியானது சூரியகாந்த கல் இருக்கின்றது, அதன் மூலமாக ஒரு தீ இருக்கின்றது, அந்த தீயை பற்றி வைக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறதுன்றது தாத்பரியம். லோகத்துல நான் பார்க்கிறோம், சூரியனுடைய தாகம். சூரியன் அவன் எத்தனை மடங்கு எவ்வளவு தப்பிச்சாலும் நமக்கு விறகு இருக்கிறது அது பத்திக்கா, இல்ல கறி வைக்கிறோம். சூரியனுடைய பிரதாபம் அப்படி இருக்கு. அதனால ஒண்ணும் அது என்ன ஆகுதுன்னா, அந்த சூரியன்கிட்டேந்து ஒரு மணி விசேஷம் சூரியகாந்த கல்லு, அதன் மூலமாக அந்த சூரியகாந்த கல்லானது சூரியனிடமிருந்து நல்ல சூடாகி ஒரு சூட்டை பெற்று அந்த சூட்டினால் விறகுகளை எரிக்கும் சக்தியை பெறுகிறது. சூரியனுக்கு டைரக்டா சம்பந்தம் இல்லை. சூரியன், அதுக்கப்புறம் சூரியகாந்த கல் மூலமாக விறகுகள்லாம் எரிகின்றன. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அது போல ராமர் விஸ்வாமித்திரரிடமிருந்து மந்திரங்களுடன் கூடிய அஸ்திரங்களை பெற்று, அதாவது மந்திரபூர்வகமாக நாம் எதையுமே பெற வேண்டும். அஸ்திரங்களுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கின்ற பெற்று அசுரர்களை கொள்ளும் ஒரு பலத்தை, ஒரு சக்தியை இவர்கள் பெற்றார்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். அவதான தோஷிதம் அப்படின்ற அவதானம் அப்படின்னா சிறந்த பராக்கிரமம் அப்படின்னு பேரு. ராமர் தாடகையை கொன்று அதன் மூலம் அஸ்திரங்களை அவர் பெறாரு இல்லையா. விஸ்வாமித்திரருக்கு அவ்வளவு சந்தோஷம், ராமர் விஷயத்துல அவ்வளவு சந்தோஷம். அதனால்தான் முதல்ல பலா அதிபலா மந்திரோபதேசம் பண்ணார். அடுத்தபடியாக இந்த மந்திரங்களை உபதேசம், இந்த அஸ்திரங்களை கொடுத்தார். சூரியனுடைய ஒளி அவரிடம் இருக்கும் பொழுது அது கட்டைகளை எரிப்பதில்லை. இதை என்ன புரிஞ்சுக்கணும். ஆயின் அவ்வொளி சூரியகாந்த கல் மூலம் ஒரு நெருப்பாக தோன்றி கட்டைகளை எரிகின்றது. அதுபோல அரசர்கள் அழிக்காது, அரக்கர்கள் இருக்கின்றாரே அந்த அரக்கர்களை அழிக்காது. விஸ்வாமித்திரிடமிருந்து அஸ்திரம் ராமனிடம் வந்த பொழுது அரக்கர்களை நைருதக்னம் அழிப்பதாயிற்றுன்னு சொல்ற ஒரு இடத்துல ஸ்லோகம். யதா சூரியஸ்திதமேவ தேஜஹ சூரியகாந்த சங்கிராந்தமிந்தனாதிதாஹி பவதி ஏவம் முனேஹே அஸ்திரவபி ராமசங்கிராந்தம் சத் ரக்ஷோக்னம் பவதி இத்யர்த்தஹ. இருக்கட்டும். இந்த மாதிரி பிரயோக சம்ஹார விபக்த மந்திரம். மந்திரவித் அப்படின்னா மந்திரவத் முனிகி. இந்த மந்திரவத் அப்படின்னா எந்த அஸ்திரங்களை விடுகிறோமோ, ஒரு பிரயோகம் பண்றோமோ, திரும்பவும் தம்மிடம் அழைத்து கொள்வதற்கான மந்திரங்களை உடைய, அதுதான் பிரயோக சம்ஹார விபக்த மந்திரம் அப்படின்னு 5வது சர்க்கத்திலும் காளிதாசன் சொல்லிருக்க. நம்ம ஒரு மந்திர பிரபாவத்தினால ஒரு அஸ்திரத்தை ஏவணும். அந்த அஸ்திரமானது அங்க போறது, ஆனா அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வரணும். திரும்பி வரலன்னா இதுக்கு பிரயோஜனம் இல்லை. இது நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல விஸ்வாமித்திரன் ராமருக்கு மந்திரோபதேசத்தை பண்ணார். எதற்காக பண்ணார் அப்படின்னா, ராமருடைய பராக்கிரமத்தை பார்த்து மகிழ்ந்து அவர் மந்திரோபதேசம் பண்றார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். ராமாயணத்திலையும் கிரகீதாஸ்திரோமி பகவன் கிரகீதாஸ்திரோஸ்மி பகவன் துராதர்ஷா சுரைரபி
அஸ்திராணாம் த்வம் இச்சாமி சம்ஹாரம் முனிபுங்கவ கிரஹீத அஸ்திரஹாஸ்மி. மந்திரபூதமான அஸ்திரங்கள் அதெல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றேன். அதற்கப்புறம் வாமனாசிரமத்துக்கு போறார். அது சித்தாசிரமம் அப்படின்னு பேரு. அந்த விற்த்தாந்தத்தை சொல்றார். இந்த மாதிரி அந்த சித்தாசிரமத்தினுடைய மகிமையும் அந்த வாமனாவதார வைபவத்தையும் இங்க சொல்லிட்டும் கடைசியில 27வது ஸ்லோகத்துல தத்ரயாவததிபதி மகத்யுஷாம் தௌஷரவ்யம் மகரோத்சனேதரா கிம் மகோரக விசர்ப்பி விக்ரமோ ராஜிலேஷு கருட பிரவர்த்ததே. தத்ர யாவத் அதிபதி மகத்யுஷாம் தௌ ஷரவ்யம் அகரோத் சஹ ந இதரா கிம் மகோரக விசர்ப்பி விக்ரமः ராஜிலேஷு கருட பிரவர்த்ததே. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். இப்பொழுது தாத்பரியத்தை பார்க்கும் பொழுது, பிரதிபதார்த்தத்தை பார்க்கும் பொழுது, சகா தத்ர, சகா பூர்வோத்தரா இருக்கக்கூடிய ராமர், தத்ர அந்த ராட்சச சேனையில், யௌ மகத்விஷாம் அதிபதி, ரெண்டு பேர் இருந்தா, சுபாகு மாரீசர். அவ ரெண்டு பேருமே இந்த விஸ்வாமித்தருடைய யாகத்தை கெடுத்துட்டே இருக்கா, அவ பங்கப்படுத்திட்டே இருக்கா, ரொம்ப துன்புறுத்துட்டே இருக்கா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது யௌ எந்த இருவர், மகத்விஷாம் அதிபதி, மகசப்தத்துக்கு யாகம் அப்படின்னு பேர், மகசப்தத்துக்கு ஹோமம் அப்படின்னு பேர். இப்படியாக மகத்விஷாம் அந்த யாகத்திற்கு பகவர்களுடைய அதிபதி, அதிபதி அப்படின்னா தலைவர்கள். அந்த தலைவர்கள் தௌ அவர்களை, சுபாகு மாரீச்சர்களை, ஷரவ்யம் அகரோது, அதாவது ஷரவ்யம் அப்படின்னா தன்னுடைய ஷரத்துக்கு ஆளாக்க, தன்னுடைய பானத்துக்கு ஆளாக்கினார். அப்படின்னா பானத்திற்கு இலக்காக செய்தார். யார் செய்தார்? விஸ்வாமித்ரர். இதரான் அகரோது, மற்றவர்கள் விஷயத்துல பல பேர் யாகத்தை பங்கம் படுத்துறா, அவளெல்லாம் ஒண்ணும் பண்ணல. சுபாகு மாரீச்சர்கள் மேல இவ அவளோட சண்டை போடுறார், மீதி பேரோட சண்டை போடல. இது எப்படி இருக்கு அப்படின்ற காளிதாசன், மகோரக விசர்ப்பி விக்ரமஹா கருடா ராஜிலேஷு பிரவர்த்ததே கிம். மகோரகா பெரிய 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 பாம்பு, என்ன சொல்றான், அனகொண்டா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய பாம்புகள். அந்த பெரிய பாம்புகள் மேல மகோரக விசர்ப்பி விக்ரமஹா, பெரிய பாம்புகளின் மீது செல்லுகின்ற பராக்கிரமத்தை உடைய கருடன் ராஜிலேஷு பிரவர்த்ததே கிம். ராஜில அப்படின்னா விஷமற்ற பாம்புகள். கருடன் எப்பேற்பட்ட பெரிய பெரிய பாம்புகளோட சண்டை போடுவான்ட்டு, சின்ன சின்ன பாம்போட சண்டை போடுவானா? சண்டை போட மாட்டான். அந்த மாதிரி ராமலக்ஷ்மணர் சரி சொன்னார், இத்தனை 1000 14 இந்த மாதிரி இத்தனை 1000 அரக்கர்களை ராமர் கொண்டார். அதுக்கப்புறம் கடைசியில மீண்டவ சுபாகு மாரீச்சி அப்படின்னு சொல்லுவார். அதுல சுபாகுவை கொண்டுட்டு மாரீச்சனை தூக்கி போட்டார், தூக்கி அடிச்சார் அவர். மாதிரி இது எப்படி இருக்குன்னா, கருடன் சின்ன சின்ன பாம்புகளோட சண்டை போட மாட்டான். மகத்விஷாம் ஹோரகா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த யாகத்தை யார் கெடுத்துட்டே இருக்காளோ அவள 2 பேரு அவளை கொன்ற. இந்த கருடனவன் சின்ன சின்ன பாம்புகளோட இவன் சண்டை போட மாட்டான், இவன் அவளை கொல்லுவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். தத்ரயாவது அதிபதி மகத்யுஷா அப்படின்ற. அதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம் பாருங்க. இத்யபாஸ்த மகவிக்னயோஸ்தயோஹோ சாம்யுகீனம் அபிநந்திய விக்ரமம்
ऋत्विजः कुलपतेर्यथा क्रमं वाग्यतस्य निरवर्तयन् क्रियाः इत्यपास्तमकविज्ञयोस्तयोः साम्युगीनमभिनन्द्य विक्रमम् ऋत्विजः कुलपतेर्यथा क्रमं वाग्यतस्य निरवर्तयन् क्रियाः इति इवान् அபாஸ்த மகவிக்னயோஹோ மகமன்னா யாகம் அப்படின்னு சொல்லும். அபாஸ்தம் அப்படிங்கிற சப்தத்துக்கு நீக்கப்பட்டதா இருக்கக்கூடியது அந்த இடையூறுகளை உடைய மகவிக்னயோஹோ. இவா ரெண்டு பேருமே இந்த விஸ்வாமித்திரனுடைய யாகத்துக்கு பங்கம் படுத்திட்டே இருக்கா அப்படின்னு சொல்ற. அபாஸ்த மகவிக்னயோஹோ தயோஹோ, அதாவது இந்த ராமலக்ஷ்மணர்களின் சாம்யுகீனம் விக்ரம், இந்த போர் புரியும் சாமர்த்தியத்தை நாம் பார்க்கணும், போர் புரியும் பராக்கிரமத்தை பார்க்கணும். அதுவும் சாம்யுகீன விக்ரமம். சம்யுக சப்தத்துக்கு யுத்த பூமின்னு சொல்லலாம். சாம்யுகீனம் அப்படின்னா அந்த யுத்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். அங்க காட்டுகின்ற விக்ரமமானது அபிநந்திய தசரதம் மெச்சினா, அந்த மாதிரி மெச்சி ரித்விஜாகா, ரித்விக்கள் யாருக்கு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்கியதஸ்ய அப்படின்னா அதாவது மௌனவிரதம் அனுஷ்டிக்கின்ற குலபதேகே கிரியாக யதாக்கிரமம் நிரவர்த்தயன்னு. குலபதேகே கிரியாக அப்படின்னா அந்த ரிஷிகள், அதாவது ரிஷிகளுக்கெல்லாம் தலைவரான விஸ்வாமித்திரருடைய கிரியாகா அந்த யாக காரியங்களை யதாக்கிரமம் நிரவர்த்தையன்னு முறைப்படி நிறைவேற்றினர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம். இதனுடைய தாத்பரியத்தை பார்க்கும் பொழுது யாகத்தினிடையே நேர்ந்த அந்த விக்னங்கள், தடைகள், அந்த தடைகளை போக்கியதற்காக ராமலக்ஷ்மணர்கள் அவ இருவரும் வீர லக்ஷ்மணர்களின் பராக்கிரமத்தை அங்க யார் யார் வந்திருக்கிறாளோ அவருக்கு எல்லாருக்குமே இங்க தெரிவித்தார். அவளுமே மெச்சினார். மௌனவிரதத்தை வாக்கியதா அப்படின்னு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேசாம இருக்கின்றது. மௌனவிரதத்தை ஆசிரியிக்கிறது. வாக்கியதா அப்படின்னு ஒரு தடவை விற்பத்தி பார்க்கணும். இந்த மாதிரி வாக்கியதஸ்யன்னா மௌனவிரதம் அனுஷ்டிக்கின்ற குலபதேகே, குலபதினா அந்த ரிஷிகளுக்கெல்லாம் தலைவரான விஸ்வாமித்திரருடைய கிரியாகா அந்த யாக காரியங்களை யதாக்கிரமம் முறைப்படி நிறைவேற்றினார். இதனால யாகத்தின் இடையே வந்த இடையூறுகள் எல்லாருமே ராமலக்ஷ்மணர்கள் போக்கினார்கள். விஸ்வாமித்திரர் மௌனவிரதத்தினுடைய இருந்தார். அவர் மௌனவிரதத்துல இருந்தாரு. என்ன பண்ணார்? அந்த ராமலக்ஷ்மணர்களின் பராக்கிரமத்தை அவர் கண்டு கழித்து, அதாவது கண்டு மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தோட போனாலாம். சரி, எல்லாருமே பேசுறா, அஹோ ராமா பராக்கிரமம் அப்படின்லாம் பேசுற. விஸ்வாமித்திரர் பேசவே இல்லையா? ஏன் பேசவே இல்லைன்னா மௌனவிரதம் அப்படின்ட்டு ஒரே போடு போட்டார், மௌனவிரதம். அதனால அவர் ராமலக்ஷ்மணர்களை ஒண்ணுமே அவர் ஸ்தோத்திரம் பண்ணல, செபாஷ் கூட சொல்லல. இப்படி அந்த ரித்விக்கள் மாத்திரமே கொண்டாடினர். முனிவர் மௌனவிரதத்தை அனுஷ்டித்தார். அந்த மௌனவிரதம் நீங்கிய பின் ரொம்ப கொண்டாடினார். இந்த மாதிரி இந்த குலபதியா இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் இவ்வளவு சகாயம் பண்றார் அப்படின்னு சொல்ற. குலபதி அப்படி சப்தத்துக்கு நாம் என்ன சொல்லலாம்? வைஸ் சான்சலர் அப்படி அர்த்தம் சொல்றோம். ஆனா நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த காலத்துல வச்ச பேர் இது. குலபதி கிட்டத்தட்ட ஒரு 10,000 முனிவர்களுக்கு உணவு முதலிய வசதிகளை கொடுத்து கல்வி கற்பிப்பவர் தான் குலபதி. அதுல ஒரு எஸ்டிமேஷன், ஒரு அனாலிசிஸ் இருக்கு. ரிஷீணாம் தசசாஹஸ்ரம் யோன்னதாதி போஷணாது
அத்தியாபதி அத்தியாபதி விபரிஷிதசௌ குலபதி ஸ்மிருதா. அதாவது ஒரு பாடசாலையில ஒரு குருகுலத்துல நிறைய பேருக்கு வேதாத்தியனம் பண்ண வச்சு சாப்பாடு யார் போடுறாரோ அவருதான் குலபதியின் பேர். அதை வச்சுதான் இங்க காப்பி அடிச்சா. நம்ம பிராச்சீன கிரந்தத்துல இருக்கின்ற விஷயத்தை அப்படியே காப்பி அடிச்சிருக்கு. காப்பி அடிச்சு எல்லாருக்கும் குலபதி பதத்தை போட்ட அவன குலபதினா வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்ற. குலாதிபதி அப்படின்னா சான்சலருக்கு பேர். ஆனா இந்த ஆந்திர தேசத்துல என்ன பண்ணிட்டாருன்னா வைஸ் சான்சலருக்கு உப குலபதியும் பேர் வச்சுட்டார். சான்சலருக்கு குலபதியும் பேர் வைக்கிறார். கரெக்டா தான் இருக்கும் போல. வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்ற. இந்த குலபதியானவர் ரிஷீணாம் தசசாகசிரம் யோஸ்னதானாதி போஷணாத் அத்தியாபதி விப்ரஷிதசௌ குலபதி ஸ்மிருதா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாராம். ரிஷிகளுக்கு தசசகசிரம் பேர் இருக்காளாம். அவளுக்கு அன்னம் தானம்லாம் பண்ணணுமா. அத்தியாபதி விப்ரஷி அசௌ குலபதி இவன் தான் எல்லாருக்குமே சர்வ அத்தியக்ஷரா இருக்கான். அத்தியாபதி விப்ரஷி அசௌ குலபதி ஸ்மிருதா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொன்னார். இவ்வாறாக நல்லபடியா விஸ்வாமித்திரருடைய யாகத்தை முடிச்சு கொடுத்தார். அதனால விஸ்வாமித்திரருக்கு இவர்கள் மேல ஒரு கௌரவம் அபிமானம்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்தது 32வது ஸ்லோகம். தம்யமந்திரயத சம்பிருத கிருதுர் மைதிலஸ்ஸ மிதிலா விரஜன்வசி ராகவாவபி நிநாய பிப்ரதௌ தத்தனுஸ்ரவணஜன் குதூஹலம். தம் யமந்திரயத சம்பிருதः क्रतुः मैथिलः संभृतः क्रतुः मैथिलः सः मिथिलां व्रजन् वशी राघवौ अपि निनाय बिभ्रतौ तद्धनुश्रवणजं குதூகலம் அப்படின்னு சொல்லி பிரதிபதார்த்தத்தை இங்க சொல்ற. சம்பிருத கிருதுகு அப்படின்னா யாகத்திற்காக இந்த பொருள்களை சேகரித்து வைத்துள்ள. இப்ப இந்த சீன் ஆயிடுச்சு. விஸ்வாமித்திரர் தான் எதற்காக அழிச்சுன்னு வந்தாரோ அந்த காரியத்தை முடிச்சுட்டார். அமுச்சிட வேண்டியதுதானே, அனுப்பல. இப்பதானே நிஜமான கதையெல்லாம் வரும். அந்த 32வது ஸ்லோகத்தை நாம் பார்க்கணும். அதுல சம்பிருத கருத்துகு அப்படின்னா யாகத்திற்காக இந்த பொருள்கள் எல்லாம் சேகரித்து வைத்துள்ள மைथिलஹா. மைத்தில சப்தத்துக்கு மிथिला தேசாதிபதியான ஜனக மகாராஜர் தம் அந்த விஸ்வாமித்திரரை மைथिलஹா யமந்திரயத. இங்கதான் இருக்கு. யமந்திரயதுன்னா அவர் ஆஹ்வானம் பண்ணிட்டார், அழைத்தார். இவர் எப்பேற்பட்டவர்னா வஷி அப்படின்னு போட்டார். அதாவது நன்றாக புலனடக்கமுடைய அந்த முனிவர் அப்படின்றார். சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானஹா அப்படின்னு சொல்லி உபனிஷத் சொல்றது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஆடவந்தார் வசி வதான்யா குணவான் ருஜுகு சுஜி மிருதுகு தயாளுகு மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதி கிருதஜ்ஞா துவமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணா மிருதோதரி அப்படி சொல்லி ஆடவந்தார் வசி அந்த எம்பெருமான் எல்லாரையும் தன்னுடைய வசத்துக்கு அவன் வச்சுப்பான். அதே மாதிரி பக்த பராதீனகா கூட இருப்பான் அப்படி இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். இப்படி சம்பிருதக்கதுகு மைதிலகா சகா மிதிலா மிதிலைக்கு பிரஜன்னை செல்பவராக தனுஷ் சவணஜம், அதாவது ஜனகருடைய வில்லை பற்றி கேள்வியுற்றதா உண்டான எல்லா ராஜகுமாரர்களும் குதூகலம், அதாவது ஆவலை பிப்ரதௌ கொண்டுள்ள ராகவா வபி அந்த ராமலக்ஷ்மணர்களையும் நினாய அழைத்து சென்றார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதி பதார்த்தம். இதுல வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது மிதிலா நகரம் ஜனக மகாராஜனுடைய கேபிட்டல். ஒரு யாகம் செய்யணும் அவர் விரும்பினார். அந்த யாகத்திற்காக ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டே இருக்கார் அவர். அந்த யாகத்திற்கு விஸ்வாமித்திரரை அழைத்திருந்தார். யாரு? ஜனக மகாராஜர் ஒரு காலத்துல அழைச்சாராம்.
அந்த ஜனகரிடமிருந்து வந்த சிவதனுஷை பற்றி இவா நல்லா கேட்டிருந்தாலும் அந்த சமயத்துல அந்த தனுசுலேந்து எப்போ தனுஷ விச்சேதம் பண்ணாரோ அந்த தனுஷைக்கான ஆவல் கொண்டிருந்தார் விஸ்வாமித்தர். அந்த இருவரையும் தம்முடன் அழைத்து சென்றார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. ராகவாவபி நினாய பிப்ரதௌ தத் தனுஷ்ரவணஜம் குதூகலம் ராமலக்ஷ்மணரையும் நினாய அழைத்து சென்றார் விஸ்வாமித்தர். என்னாச்சு, ஜனக மகாராஜன் கூட்டார், விஸ்வாமித்தருக்கு ஆசை, யார் கூட்டாலும் போறதுன்ற ஒரு ஆசை. அந்த ஆசையானது எப்படி காண்பிக்கப்பட்டது, அந்த விஸ்வாமித்திர விஷயத்துல ஜனகருக்கு அவ்வளவு ஒரு கௌரவ பாவனை இருக்குன்னா அதனால வஷி என்கிற பதத்தினால் தெரியப்படுகிறது. அதன் பிறகு அந்த ராம விவாகத்திற்காக யார் அங்க போறாளோ அந்த சமயத்துல சிவதனுஷை பற்றி ராமலட்சுமணர்கள் யாரிடமிருந்து எப்பொழுது கேள்வியுற்றனர் என்பது தெரியும். இந்த ராமலட்சுமண இருவருக்குமே தெரியும் சீதையை விவாகம் பண்ணிவிடணும், இந்த தனுர்பங்கம் பண்ணியான். இவா முதல்ல என்ன பண்ணான்னு தெரியாது. அந்த மாதிரி வந்த உடனே யாகம் முடிந்த பின் மகரிஷி வில்லை பற்றி கூறியதாக ராமாயணம் தெரிவிக்கின்றது. ராமவிஸ்வசனம் தரிசனோத்சுகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இருக்கின்றது. இப்படியாக தனுஷ் ரவணஜம் குதூகலம் கேட்ட உடனே இவாளுக்கு ஒரு விதமான ஆசை வந்துட்டான். அந்த ஆசை வந்த உடனேயே நம்மளும் போய் பார்க்கலாமே, விஸ்வாமித்திரரோட we can go அப்படின்னு சொல்லாம நம்மளும் போய் பார்க்கலாமே. இந்த சிவதனுஷுக்கு என்ன அவ்வளவு ஒரு மகிமை, அதை யாராலையும் எடுக்க முடியாதா, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி வாளுக்கு ஒரு ஆசை. அதனால ஜனகரின் யாகத்திற்காக பெருமாளே, அதாவது ராமரே அங்க போறார் அப்படின்னா அவன் ராமர் வசி வசப்படுத்து. அந்த ரீதியில ராமனுடைய விவாகத்திற்காக இவ இது பண்ணல. சிவதனுஷை பற்றி அந்த ராமலட்சுமணர்கள் யாரிடமிருந்து எப்பொழுது கேட்டாலும் தெரியலாட்டும் அவர் அங்கேருந்து வாழ்ந்து போறார். ராமவிஸ்வசன தரிசனோத்சுகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க பார்த்துட்டே இருக்கலாம். ஆகா எவ்வளோ அழகா இருக்கார் ராமர், இந்த மாதிரிலாம் சொல்றார். இப்படி அந்த தனுஷ்ரவணஜம் குதூகலம் இவாளுக்கு ஆசை வந்துட்டு என்ன நடக்கிறதுப்பா ஸ்வயம்பரத்துல, என்ன அந்த தனுஷை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதா, அந்த தனுஷை எடுக்க முடியாதா, ராமர் எடுத்து உடனே போயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் அவளுக்கு பலவிதமான சந்தேகங்கள். அந்த சீதா பிராட்டி நம்மளை என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படியாக அந்த யாகத்தை நன்கு செய்பவர்கள், அந்த யாகத்துல இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளவர் ஜனக மகாராஜன் இருக்கார். அவருக்கு புரோகிதரோட வசிஷ்டர் சதானந்தர், அவருடைய புரோகிதர் சதானந்தர் சொல்லுவார். இவ்வாறாக இந்த ஸ்லோகத்துல ராமலட்சுமணர்கள் இருவரும் விஸ்வாமித்திரரோட அந்த மிதிலா நகரத்துக்கு போய் சேர்ந்தனர். இது நாம் தெரிஞ்சுட்டா போனோம். இத்தோட நாம் இன்றைய தினம் கிளாஸ் முடித்துக் கொள்கிறோம். ஸ்வஸ்தி.